அனைவருக்கும் வணக்கம். நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் தொடர்ந்து ஸ்ரீமதி வழக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்த வழக்கை இப்போ விட்டுட்டாரு, டிஎம்கே சார்பாக அவர் இருக்காரு, அந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ அவர் இந்த வழக்கில் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காரு. கடந்த வாரம் அவர் பேசி ஒரு 1 வீக் பிஃபோர் நினைக்கிறேன் வந்த பதிவை யாருமே பார்க்கல. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸ்ரீமதி வழக்கை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அவர் பேசிய பதிவு முன்கூட்டியே தெரியும். பட் இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக நான் இந்த பதிவை ரீகால் பண்ணுறேன், சரிங்களா? அவங்களுடைய சேனல்லேருந்து தான் நான் இதை காப்பி பண்ணி போடுறேன். பார்க்காதவங்க பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நக்கீரனின் மூத்த துணை ஆசிரியர் ஐயா தேசு கௌதமன் அவர்களே வணக்கம். நான் முதல்ல ஸ்ரீமதி அப்டேட்டுக்கு போகிறேன். ஸ்ரீமதி அப்டேட்டில் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக சொல்லப்போனால் அந்த வழக்குக்கு அரசு இதுவரை முறையான பதிலை கொடுக்கவில்லை. சிசிடிவி ஃபுட்டேஜ் உட்பட பல ஆதாரங்களை ஸ்ரீமதியின் அம்மா சார்பில் பாப்பா மோகன் கேட்டிருக்கிறார். அவைகளின் முக்கியத்துவம் குறித்தும் ஆர்கியூ செய்திருக்கிறார். ஆனால் அவற்றை தருவதற்கு அரசு தரப்பு தயாராக இல்லை. இவர்களிடம் உண்மையை மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்றால் இவர்கள் ஆதாரங்களை கோர்ட்டில் கொடுப்பார்கள். ஸ்ரீமதியை தற்கொலை என்கிறார்கள். அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்பதற்கான ஆதாரங்களை கோர்ட்டில் தர மறுக்கிறார்கள். அதனால் இதை கொலை என நாம் வாதிடுகிறோம். அந்த வாதிடல்தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலில்தான் ஸ்ரீமதியின் வழக்கு இருக்கிறது.